ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாலி ட்ரிப். இன்றைக்கி நாம் ஊட்டியில் ஸ்டெர்லிங் ரெசார்ட்டில் இருக்கோம். ஊட்டியில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டெர்லிங் ரெசார்ட் இருக்குது. ஸ்டெர்லிங் ஃபென் ஹில் ஒன்று, அப்புறம் ஸ்டெர்லிங் எல்க் ஹில் ஒன்று, 2 ரெசார்ட் இருக்குது. இப்போ நம்ம ஸ்டே பண்ணியிருக்கிறது ஸ்டெர்லிங் ஃபென் ஹில்லில் தங்கியிருக்கிறோம். இந்த ப்ராப்பர்ட்டி ரொம்ப அருமையான ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊட்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 4 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்குது. ஊட்டியிலேருந்து அவலாஞ்ச் போகிற ரோட்டில் வந்து அங்கேருந்து ஒரு 1.5 கிலோமீட்டர்ஸ் உள்ளுக்குள்ளார நீங்கள் வர்ற மாரி இருக்கும். ஸோ இந்த ப்ராப்பர்ட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோ டைப் அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. அதை தவிர சிங்கிள் பெட்ரூம் வில்லா இருக்குது, டபுள் பெட்ரூம் வில்லா இதெல்லாம் இருக்குது. நம்ம வந்தோன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக தங்கியிருக்கிறதுக்கு ரொம்ப அருமையான இடம். உங்களுக்கு இன்றைக்கி இந்த ரெசார்ட்டை தான் சுற்றி காமிக்க போகிறேன். வாங்க ஜஸ்ட் ஒரு ரவுண்ட் நம்ம போயிட்டு வரலாம். வெல்கம். இதுதான் எங்களோட ஸ்டெர்லிங் ரெசார்ட். ஸ்டெர்லிங் வந்து ஊட்டியில் 2 ரெசார்ட் இருக்குது. எல்க் ஹில் ஒன்று இருக்குது, ஃபென் ஹில். நம்ம எடுத்துருக்கிறது ஃபென் ஹில். இது வந்து சூட் வில்லா டைப். இந்த வில்லா டைப்பை வந்து உங்களுக்கு நான் சுற்றி காமிக்கிறேன். எங்கெங்கே என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத காமிக்கிறேன். வாங்க ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து கிச்சன் ஏரியா. கிச்சன் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா
ஒரு டைனிங் டேபிள் 4 சேர் போட்டிருக்காங்க. நம்ம வந்து இங்கே வந்து குக் பண்ணிக்கலாம். குக் பண்ணி நம்ம எப்படியே வச்சு சாப்பிடலாம். ஸோ அந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். சிங்க் கொடுத்துருக்காங்க பக்கத்துலேயே. நம்ம தேவையான வாஷிங் இது எல்லாமே நம்ம பண்ணிக்கலாம். அப்புறம் குக்கிங்க்கு இது வாட்டர் கொடுத்துருக்காங்க, கெட்டில் கொடுத்துருக்காங்க, டீ காஃபி போடுறதுக்கு நம்ம தண்ணி ஹீட் பண்ணிக்கலாம். அப்புறம் கப்பு, ஃபோர்க்கு, ஸ்பூனு, சுகர் கொடுத்துருக்காங்க, மில்க் பவுடர், டீ, காஃபி இதெல்லாம் இருக்குது. நம்ம வேணுங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மைக்ரோவேவ் ஓவன் கொடுத்துருக்காங்க, ஒரு பவுலும் கொடுத்துருக்காங்க. நமக்கு வேண்டியது நம்ம குக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. பட் நம்ம வீட்டிலேருந்து இண்டக்ஷன் ஸ்டவ் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதனால் இதை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இண்டக்ஷன் ஸ்டவ்லேயே நம்ம செஞ்சுக்க போகிறோம். அப்புறம் இங்கே வந்து ஒரு மினி ஃப்ரிட்ஜ் ஒன்று இருக்குது. மினி ஃப்ரிட்ஜு, இதில் நம்ம குக் பண்ணுற ஐட்டம்லாம் இதில் வச்சுக்கலாம். அப்புறம் மாடுலர் பண்ணியிருக்காங்க. நமக்கு தேவையான மசாலா பொருட்கள், ஸ்பூன்ஸ், மற்ற கரண்டி எல்லாமே வந்து இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதேமாரி 3 கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பிளேட்ஸு வந்து எல்லாமே வந்து இப்போ பாருங்கள், இப்போ நம்ம எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அதனால் இப்போ நம்ம அதுக்கான பொருள்லாம் வச்சுருக்கோம். ஸோ இது 3மே வந்து அதே மாதிரி தான். பாருங்கள், பாத்திரம்லாம் வந்து நம்ம அதில் கழுவி இதில் வச்சுக்கலாம். இது வந்து டஸ்ட்பின்கான ஏரியா. ஸோ இங்கே டஸ்ட்பின் இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ஹால். இதுதான் வந்து ஹால். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சோஃபா கொடுத்துருக்காங்க. அதாவது சோஃபா கம் பெட். இதை வந்து சோஃபாவும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே இழுத்து விட்டு பெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு 2 பேரோட வந்து படுக்கலாம் இது. அப்புறம் ஒரு டீ டேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சாம்சங் எல்இடி டிவி ஒன்று கொடுத்துருக்காங்க. 40 இன்ச்சஸ் டிவி கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிடிஹெச் இருக்குது. நம்ம வேணுங்கிற சேனல் நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் ஹீட்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நம்ம ஊட்டி ரொம்ப கோல்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால இந்த ஹீட்டர் வந்து உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பாருங்கள், இன்டீரியர் வந்து உண்மையிலே நல்லா இருக்கு. அதாவது பழமையும் புதுமையும் கலந்த மாதிரி ரொம்பவே அருமையாக இன்டீரியர்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்டீரியர் பொறுத்தவரைக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. லைட்டிங்லாம் பாருங்கள், லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே உள்ளதில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இந்த ரெசார்ட்லேயே பால்கனி தான். அதாவது ஏதாவது ஒரு பால்கனி இருந்தாலே நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பால்கனியில் தான் நம்ம லெஷராக உட்காந்து ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஒரு டிஸ்கஷன் பேசுகிறதுக்கு இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த வியூ பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறதுக்கு. இந்த ரெசார்ட்டில் பார்த்தீங்கன்னா, இந்த வில்லாவில் பர்டிகுலராக 3 பால்கனி கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு பால்கனி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். பாருங்க, இப்போ பார்த்தீங்கன்னா அது நேராக இருக்கு பாருங்க. அந்த டாப்பில் மேலே உள்ளது தான் வந்து இந்த ரெசார்ட்டோட மெயின் பில்டிங். லாபி அங்கே தான் இருக்குது. அங்கே தான் ரிசப்ஷன் இருக்குது. நீங்கள் செக்இன் ஆகணும்னா நீங்கள் அங்கே தான் வந்து செக்இன் ஆகணும். செக்இன் ஆகிட்டு மறுபடியும் திரும்பி கீழே வந்தீங்கன்னா செக்யூரிட்டி கேட் அங்கே இருக்குது. வெளியில் வந்து எக்ஸிட் வந்து அப்படியே ரைட் ஹேண்ட் சைடு நம்ம வெளியில் போகிறது. அதை தவிர இங்கே பார்த்தீங்கன்னா உள்ளார இன்சைடு வந்து ஃபுல்லாக லான் ஏரியா, பார்க்லாம் இருக்குது. சில்ட்ரன்ஸ் பார்க் ஏரியா வந்து இந்த ஃபுல்லாக லானு. நம்ம வெளியில் கூட உட்காந்துக்கலாம். ஈவினிங் டயத்தில் ரெஸ்ட் எடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், இங்கே ரெஷராக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு பால்கனியோட வியூ பாயிண்ட். அடுத்தது இன்னொரு பால்கனி பார்க்கலாம் வாங்க. அப்புறம் இன்னொன்று, இது வந்து ஷூ கபோர்டு. நீங்கள் செப்பல், ஷூ இதெல்லாம் இருந்தால் இங்கே வச்சுக்கலாம். திங்ஸ் வந்து கூட நீங்கள் மேலே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பெட்ரூம் வந்து உங்களுக்கு மெயினாக இருக்காங்க. பெட்ரூம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்ரூமில் ஃபர்ஸ்ட் நுழைஞ்ச உடனே அங்கே உள்ள மாதிரி இங்கே ஒரு கபோர்டு வச்சுருக்காங்க. இங்கே நம்ம லக்கேஜ் திங்ஸ் இதெல்லாம் வந்து இங்கே நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஒரு பெட் இது வாட்டர் போட்டு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் இதில் வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஒரு மிரர், ஒரு ஆல் சைஸ் மிரர் கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்கப் ஐட்டம் இந்த லேடிஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய விஷயம். ஸோ மேக்கப்லாம் வந்து இங்கே பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு கிங் சைஸ் பெட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கம்ஃபர்டாக இருக்கும். 3 பேர் தாராளமாக படுத்துக்கலாம். 4 பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இன்னொரு 4 பேர் வர்றீங்க அப்படின்னா
அந்த சோஃபா பெட் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கேயும் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து ஊட்டியை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, எவ்வளோ பெரிய பாட்டிலாக இருந்தாலும் வாட்டர் பாட்டில்லாம் கிடையாது. அதாவது அக்வாஃபினா, இது கிண்லே, இந்த மாதிரி வாட்டர் பாட்டில்ஸ்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பேர்டு கூல் ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி கேன் மட்டும்தான், பெட்ஜார் எல்லாம் கிடையாது. ஸோ அதனால பாட்டில் வந்து ஆர்ஓ வாட்டர் இங்கே உள்ளது அவங்க வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இங்கே கிடைக்கும். அது மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயும் ரூம்லையும் ஒரு 40 inches எல்இடி டிவி, சாம்சங் எல்இடி டிவி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் செப்பரேட்டு டிஷ்ஷு செட்டாக பாக்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஒரு ஹீட்டர் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு இன்டர்காம் ஒன்று கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஃபுட்டு, ரூம் சர்வீஸு எது வேணுனாலும் நீங்கள் இன்டர்காமில் நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா அவங்க ரூம் சர்வீஸ் பண்ணிவிடுவாங்க. அப்புறம் இன்னொரு சூப்பரான இந்த ரூமில் இன்னொரு பால்கனி இருக்குது. அது அந்த பால்கனியோட பெரிய பால்கனி, எனக்கு ரொம்ப பிடிச்ச பால்கனி. அதை உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இந்த பால்கனி வந்து இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா, இப்போ நைட் டைம்ல உங்களுக்கு வியூஸ் தெரியாது, டே டைம்ல உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பெட்ல படுத்துக்கிட்டே நம்ம வெளியில வந்து மவுண்டைன், இந்த அழகெல்லாம் வந்து சூப்பரா பார்க்கலாம். இது பாருங்க, இது இப்படியே ஜன்னல் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நீங்க ஓபன் பண்ணி வச்சுக்கலாம். ஓபன் வேணும்னா ஓபன் பண்ணி வச்சுக்கலாம், இல்லைன்னா நீங்க க்ளோஸ் பண்ணிக்கலாம். வெளியில போறதுக்கு எக்ஸிட் பாயிண்ட் இதுதான். ரெண்டு சேரு, இங்கே ஒரு டீ டேபிள் இருக்கு. நம்ம ரிலாக்ஸ்டாக உட்காந்து டீ காஃபி சாப்பிட்றதோ இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதோ நம்மளோட விருப்பம், எது வேணாலும் இங்கே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ட்ரெஸ் காய போடுறதுக்காக ஒரு ஸ்டாண்ட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. மெயினாக வந்து இந்த பால்கனியோட ப்ளஸ் பாயிண்ட்டு, அப்படியே பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான மவுண்டைன்ஸ்லாம் தெரியும். அதாவது அந்த சைடில் வந்து டீ எஸ்டேட்லாம் இருக்குது, இப்போ போட்டிருக்காங்க. அந்த டீ எஸ்டேட் இருக்குது, அதுக்கு பின்னாடி மவுண்டைன்ஸ் ஃபுல்லாக பேக்ரவுண்டு பார்க்குறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும். பெட்டில் பார்த்துட்டு நம்ம என்ஜாய் பண்ணலாம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ப்ராப்பர்ட்டி தான் இந்த ஸ்டெர்லிங் ஃபென் ஹில். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயத்தை நான் காமிக்கல, இந்த விழாவோட ரெஸ்ட் ரூம் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒரு மிரர், சூப்பரான மிரர் கொடுத்துருக்காங்க. ஹேர் ட்ரையர் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் டவல் ராடு கொடுத்துருக்காங்க. ஷாம்பு இதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா கப் ஒன்று கொடுத்துருக்காங்க, இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். வாஷ் பேஷன், டேப்பு, அது தவிர வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு டஸ்ட்பின் இருக்குது. அங்கே நம்ம வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கிறதுக்கு ஷவர், ஹேண்ட் ஷவர் இருக்குது, நார்மல் ஷவர் இருக்குது. நம்ம இது எல்லாமே இருக்குது, டேப்பு எல்லாமே இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹேண்ட் அண்ட் ஃபேஸ் வாஷ், இது நம்ம இதை யூஸ் பண்ணுறதா இருந்தால் இதை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஹேர் அண்ட் பாடி வாஷ்க்கு அது ஒன்று செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, இதையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா டவல் ராடு, இப்போ நம்ம டவல் எடுத்து யூஸ் பண்ணிட்டோம், அதனால் இங்கே டவல் இல்லை, ஒரு 2 டவல் அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் வந்து நம்ம ரெஸ்ட் ரூம். அடுத்து கிச்சனில் ஒரு பால்கனி இருக்குது, அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. இந்த பால்கனி பாருங்க எவ்வளோ, இந்த பால்கனி நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. அந்த பால்கனியோட இந்த பால்கனி இன்னும் பெருசாக இருக்குது பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங் ஏரியாலாம் புரியும். கார்லாம் வந்து பார்க்கிங் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்பேஷியஸான பார்க்கிங் இங்கேயும் இருக்குது. என்ன ஓவரால் நம்ம ஸ்டெர்லிங் ரிசார்ட்டை பார்த்தீங்களா? அதாவது ஸ்டெர்லிங் ரிசார்ட்னா நம்ம ரூம்ஸை பார்த்துருப்பீங்க, எப்படி உங்களுக்கு இருக்குது, ரூம்ஸும் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரெசார்ட்டும் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இங்கே நீங்கள் ரூம் ஏதாவது புக் பண்ணணும் அப்படின்னா அதோட வெப்சைட் அட்ரஸும் நான் இதில் போடுறேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக தங்கியிருக்கிறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா தாராளமாக இந்த ரிசார்ட்டை சொல்லலாம். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களுக்கு நான் மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பாய்.